சொன்னா இமாம் நவவி அவர்கள் இஜ்மா இருக்கிறது இதுல என்று சொல்லுவாங்க. ஹுரூஜ் என்பது அனுமதிக்கப்படாதது என்று சொல்லுவாங்க. ஆக்சுவலா அது இஜ்மா இருக்கு என்பதுல உலமாக்கள் மத்தியில கருத்து வேறுபாடு இருக்கு. உலமாக்கள் சிலர் அதை மறுக்கிறாங்க. அல் கத்தீப் ஷிர்பீனி ரஹிமுல்லா அவர்கள் புக்னி அல் முஹ்தாஜ்ல சொல்றாங்க. அதாவது ஒரு பிரதான ஆட்சியாளர், முஸ்லிம் ஆட்சியாளர் தலைவருக்கு, அரசருக்கு எதிராக எழுந்து போராடக்கூடிய முஸ்லிம்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள ரிபல்ஸ் என்று சொல்லுவாங்க. அவர் கொடுமைக்கார ஆட்சியாளராக இருந்தாலும் சரி. அல் கஃபால் வந்து இதை உறுதி செய்யறாங்க. இமாம் கஃபால் வந்து. ஆனால் இப்னு அல் குஷைரி அவங்க தெரிவிக்கிறாங்க, பெரும்பாலான ஷாஃபியாக்கள் மற்றும் ரவுதா உடைய நூல்களை நம்ம பார்க்கலாம். அவர்களுடைய பிரதான அரசர், முஸ்லிம் ஆட்சியாளர், தலைவர் நீதிபூர்வமாக இருந்தால் மட்டுமே இப்படி செல்லக்கூடிய மக்கள் வந்து ரிபல்ஸ் என்று சொல்லப்படுவாங்க, கிளர்ச்சியாளர்கள் என்று சொல்லப்படுவாங்க. இதே போலவே அல் உம்முலையும் அல் முக்தசர் ஆகிய நூல்களிலும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதில் குறிப்பிடப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சட்டப்பூர்வமாகவும் நீதிபூர்வமாகவும் செயல்படும் தலைவர் தான் குறிக்குது அது. இதில் முரண்பாடு ஏற்படாது என்று. இப்ப நம்ம இமாம் நவவியுடைய சஹி முஸ்லிம் பற்றிய தனது விளக்கத்துல கூறியபடி, பிரதான தலைவருக்கு, முஸ்லிம் ஆட்சியாளருக்கு, அரசருக்கு எதிராக எழுந்து போராடுவது முஸ்லிம்களின் ஒப்புதல் படி, அதாவது இஜ்மா படி அனுமதிக்கப்படாது. ஆனால் இந்த ஒப்புதல் வந்து அல் ஹுசைன் முஆவியாவின் மகன் யசீத் மீதான போது, கிளர்ச்சி செய்த போது, மற்றும் இப்னு ஜுபைர் அவர்கள் அப்துல் மலிக் இப்னு மர்வானுக்கு எதிராக எழுந்த போது, இந்த அம்சங்களை வைத்து உலமாக்கள் என்ன செய்யறாங்க அப்படி என்றால், இதில் இஜமா இல்லை என்று சொல்றாங்க. இந்த ஹிலாஃபின் மூலயமாக நிறைய சஹாபாக்கள், தியாபியின்கள் மற்றும் சலஃபுகள் இந்த 2 பேரை வந்து சப்போர்ட் செய்தார்கள் இவங்களுடைய முடிவுல என்பது நமக்கு தெரிகிறது. வரலாறு படிச்சவங்க அனைவருக்குமே தெரியும். மேலும் இஜ்மா சஹாபா தான் ஹுஜ்ஜா, அதாவது கட்டாயம் நம்ம கட்டுப்பட வேண்டுமே தவிர, அதன் பிறகு வந்த உலமாக்களுடைய இஜ்மா என்பது, இஜ்மா உலமா என்பது வந்து கட்டாயம் இல்ல, ஹுஜ்ஜா இல்ல, மாறாக அது ஒரு வலுவான ஒரு ஆதாரம், அவ்வளவுதானே தவிர